லீடர். இந்த படம் வந்து யுகேல வந்து ரிலீஸ் ஆச்சா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா, நான் தேடி பார்க்கும்போது இந்த படம் வந்து கிடைக்கல. அதுதான் முக்கியமான ரீசன். ஒருவேள லண்டன்ல ரிலீஸ் ஆயிருக்கலாமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த படம் வந்து பார்த்துட்டு, சென்னையில இருக்கக்கூடிய நண்பர்கள், என்னுடைய ரசனை சார்ந்த நண்பர்கள் நெறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னா, "படம் சூப்பரா இருக்கு" அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. "எதிர்பார்க்கவே இல்ல ஜாக்கி, படம் நல்லா பண்ணியிருந்தாங்க" அப்படின்ட்டு. ஸோ, எனக்கும் வந்து இந்த படம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்ல. ஓடிடில வரும்போது கண்டிப்பா பார்க்கலாம் அப்படின்னு நேத்து இந்த படத்த பார்த்தேன். உண்மையிலேயே இந்த படம் என்ன சொல்லுச்சு? என்ன பேசுச்சு? இது எப்படி வந்து சாத்தியமாச்சு? அப்படின்றத கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. ஸோ விரிவான ஒரு பார்வை. ஸ்டே டியூன் வித் அஸ். ஒரு பெரிய பணக்காரர். நல்ல பணம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது. ஆனா நடிப்பு அவருக்கு சுத்தமா வரல. ஆனா படம் பண்ணணும், படம் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு அவருக்கு. ஸோ அதற்கு வந்து ஒரு தீனியா லெஜெண்ட் அப்படின்னு ஒரு படத்தில வந்து சரவணா அண்ணாச்சி சரவணன் அவர்கள் நடிக்கிறாரு. அது வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலா போயிடுச்சு. இப்ப அடுத்த ஒரு படம் பண்றார். அப்ப இந்த ட்ரோல் மெட்டீரியல மனசுல வச்சு தான் அந்த படத்த வந்து அணுகுவாங்க யாராக இருந்தாலும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது, ஆ இப்ப உதாரணத்துக்கு இந்த படத்தினுடைய இயக்குனர் எ எ ஆர்.எஸ். துரை செந்தில்குமார் நெனச்சிருந்தாருன்னா, அவரும் வந்து வந்தானுக்கு வந்தான், போனானுக்கு போனான்னு ஒரு கதைய பண்ணியிருக்கலாம். காசு தான் அவர்ட்ட கொட்டி கிடக்குது. என்ன அவருக்கு நடிப்பும் வரமாட்டுது. ஏதோ ஒண்ணு வந்தது போச்சுன்னு போட்டுட்டு ஒரு படத்த எடுத்திருக்கலாம். ஆனால் அவர்கிட்ட நடிப்பு வரல அப்படின்னு நல்லா தெரிஞ்சும், ஒரு கதைய வந்தானுக்கு வந்தான், போனானுக்கு போனான்லாம் எழுதாம, ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு எப்படியும் சொல்லியிருப்பார்ல, ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுச்சுங்க ஃபர்ஸ்ட்டு படம். இந்த படத்தில வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அதுக்கு ஏதாவது நீங்க பண்ணுங்க. அப்படின்னு அவருக்கு ஒரு பொறுப்ப குடுத்துருப்பாங்கல்ல. எப்படியா இருந்தாலும் சரவணன் சார் வந்து அப்படிதான் குடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு எல்லா துறைகளிலும் எல்லாரும் வந்து சிறந்து விளங்க முடியாது. அப்ப ஒரு ஆர்வத்தில ஒரு படத்த பண்ணி அது ட்ரோல் மெட்டீரியல் ஆகும்போது, ஏன்னா கடையில இருக்கிறவங்களே, அவர்கிட்ட வேலை செய்றவங்களே அத பார்த்து சிரிக்கிற மாரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த பெயரையும், அந்த அழுக்கையும் துடைக்கிறதுக்கு அவர் துரை செந்தில்குமார் கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம். ஏனென்றால் அவர் வந்து எதிர்நீச்சல், காக்கி சட்டை, கொடி இந்த மாரி படங்கள வந்து பண்ணவரு அவரு. அப்படி இருக்கும்பொழுது அவர் மேல ஒரு ஏதோ ஒரு விஷயம் ஒண்ணு வச்சு அவர் வந்து குடுக்குறார். இந்த இடத்துல தான் நான் என்ன சொன்னேன், இயக்குனர் துரை செந்தில்குமார் நெனச்சிருந்தார்னா, என்ன அவரும் வந்து இந்த விஷயத்த வந்து முன் வச்சுக்கிட்டு 4 பொண்ணுங்கள வச்சு ஆட வச்சு இந்த படத்த வந்து ஒப்பித்திருக்க முடியும். கவர்ச்சிய நம்பி. என்ன நெறைய இடத்துல வந்து அவர் வந்து இந்த படத்த வந்து வேகோ, ஓஹோ, ஆஹோன்னு ஓட வச்சிருக்க முடியும். ஆனாலும் இந்த ட்ரோல் மெட்டீரியல் ஆன விஷயம் வந்து கண்டிப்பாக பேசப்பட்டு கொண்டே தான் இருந்திருக்கும். அதே நேரத்தில இந்த கவர்ச்சிய நம்பி தான் அந்த படம் ஓடிச்சுன்னு ஒரு வார்த்த சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, ஒரு கத, ஒரு நார்மலான ஒரு ஆளு, ரொம்ப சிவாஜி மாரி கண்ணெல்லாம் துடிக்கிற அளவுக்குலாம் நடிக்கவும் தெரியாது, எதுவும் தெரியாது. ஒரு பொம்மை மாரி வந்துட்டு போவாரு. சரவணா ஸ்டோர்ல இருக்கிற பொம்மை மாரியே வந்துட்டு போவாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கு நான் ஒரு கதை பண்றேன். அப்படின்னு ஒரு விஷயத்த ஒருத்தர் பண்றாருன்னா, அது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த இடத்துல தான் ஆர்.எஸ். துரை செந்தில்குமார் ஜெயிச்சிருக்காரு. இந்த படத்த பார்த்த அத்தன பேரும் வந்து சொன்னது என்னன்னா, "படம் சூப்பரா இருக்கு. ரொம்ப நேர்த்தியா எடுத்திருக்காங்க. அ பெருசா வந்து நம்மளுக்கு வந்து அ போர் அடிக்கல. அந்த அளவுக்கு இத பண்ணியிருக்காங்க. நாட் பேட்" அப்படின்ற அளவுக்கான ஒரு விஷயத்த ஒரு நடிக்கவே தெரியாத ஒரு மனுஷன வச்சுக்கிட்டு, இந்த மாரி ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்து, அவருக்கு ஒரு நல்ல பேரையும் பெற்றுக் குடுக்குறதுன்றது தான், வாங்குன காசுக்கு உண்மையாக உழைத்தல், நான் நேசித்த கலைய சரியா செய்தல் அப்படின்னு அர்த்தம். படத்தினுடைய கதை வந்து ஒண்ணும் பெருசா ஒண்ணும் கிடையாது. அதாவது நம்ம சக்திவேல் அவர் தான் வந்து நம்ம லெஜெண்ட் சரவணன். அவருக்கு வந்து ஒரு பொண்ணு, அ கார் மெக்கானிக்கா இருக்காரு. விடிவி கணேஷ் கார் மெக்கானிக்ல அவரு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. தூத்துக்குடி துறைமுகம். அங்க தான் அந்த கேரேஜ் இருக்குது. இவரு என்ன பண்றாரு, கப்பல்ல இருக்கக்கூடிய பெரிய, பெரிய கண்டெய்னர்லாம் பிசினஸ் பண்றவங்களுடைய கார் எடுத்துட்டு வந்து சர்வீஸ் பண்ணி எடுத்துட்டு போய் விடுறது தான். இந்த நேரத்தில ஏதோ துறைமுகத்தில ஏதோ ஒரு சட்டவிரோதமான விஷயம் நடக்குது அப்படின்றத ஆண்ட்ரியா, அதாவது இந்திரா அவங்க தான் வந்து போலீஸு. அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அப்போ வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த துறைமுகத்துக்கு அடிக்கடி போயி அந்த கண்டெய்னருடைய ஓனருடைய கார்லாம் எடுத்துட்டு போய் விட்டு உள்ளார போயிட்டு வராப்புல இல்லையா, நம்ம சக்திவேல் அதாவது சரவணன். அவர்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாம். அங்க என்ன நடக்குதுன்னு கேட்கலாம் அப்படின்போது அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டார். ஆனா, வில்லன் குரூப் வந்து நீ போலீஸ் கூட ஏதோ டை அப் வச்சுட்டு எங்கள காட்டிக் குடுக்கறதுக்கு மத்த விஷயங்கள் பண்ற அப்படின்ற ஒரு விஷயமாக்கி அவர வந்து கார்னர் பண்றாங்க. அதுவும் சிங்கிள் ஃபாதரா இருக்காரு. ஒரே ஒரு பொண்ணு, பொண்டாட்டி கிடையாது அப்படின்னும்பொழுது அவர கார்னர் பண்ணாங்க. அதன் பிறகு அந்த பிரச்சனைகள்லேருந்து அவர் வெளிய வந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. அதாவது இந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப புடிச்சது, இந்த சக்திவேல் கேரக்டர நிர்மாணிச்ச விதம் தான். சிங்கிள் ஃபாதர் குழந்தைக்காக அவர் எத வேணாலும் பண்ணுவார். அப்படின்றத அ
நிஷா அறந்தாங்கி நிஷா மூலமாவே சில காட்சிகள சொல்லி, அவர் எல்லாத்துக்கும் தயாரானவர் அப்படின்றதும், அ கொஞ்சம் கொஞ்சமா அந்த பில்டப்ப ஏத்திக்கிட்டே வந்து, இந்த இந்திரா மேட்டர் அதாவது போலீஸ் அப்புறம் அந்த வில்லன் மேட்டர்ல வந்து அதாவது கனெக்ட் பண்ணி விட்ட விதமும் சரி, இன்டர்வல் பிளாக்கும் சரி, சூப்பரா பண்ணியிருந்தாங்க. குறையே சொல்ல முடியாது. அந்த மாரியான ஒரு இன்டர்வல் பிளாக். ஆனா நம்மளுக்கு தெரியும். ஓரளவுக்கு பிரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனாலும், அத சுவாரஸ்யமா சொன்ன வகையில ரொம்ப நல்லாவே இருந்தது. செகண்ட் ஹால்ஃப்ல கொஞ்சம் பில்டப் சீன்ஸு அந்த மாரி விஷயங்கள் அதெல்லாம் பண்ணி, கிளைமாக்ஸ்ல வந்து செகண்ட் பார்ட்டுக்கு லீடா வந்து இந்த படத்த வந்து முடிச்சுட்டாங்க. ஓகேவா? இந்த படத்துல நான் ரொம்ப ரசிச்சது வந்து ஆர்டிஸ்ட்டுங்க. எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க. அதாவது இப்படி ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கும்போது, கவர்ச்சியில தான் நம்ம எடுத்துட்டு வரணும்னு இல்ல. இப்போ உதாரணத்துக்கு வந்து லால், ஷாம், அ ஆண்ட்ரியா அந்த மாரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்ட உள்ளார இறக்கி, விடிவி கணேஷு, நெறைய அமிர்தா ஐயரு, ஏகப்பட்ட பேரு. இவங்க எல்லாருக்கும் சரிநிகரான ஒரு விஷயத்த குடுத்து, அதாவது லெஜெண்ட் சரவணன் அண்ணாச்சிகிட்ட என்ன வாங்க முடியுமோ, அத மட்டும் வாங்கி இந்த படத்த பண்ணது வந்து பெரிய விஷயம்னு நான் சொல்ல வரேன். சரி, இப்படி வந்து ஒரு பெரிய பணக்காரரு ட்ரோல் மெட்டீரியல் ஆயிட்டோம். ஒரு இயக்குனர கூப்பிட்டு படத்த குடுக்குறாரு. அப்ப அவரு ஒண்ணு பண்ண போறாரு. எத வச்சு இவரு வந்து இந்த ப்ராஜெக்ட்ட கையில எடுத்திருப்பாரு? நம்ம அ சு துரை துரை செந்தில்குமார் இயக்குனர். ஒண்ணும் இல்ல சிம்பிள். தெலுங்குல நீங்க வந்து இத விட மோசமான ட்ரோல்ல அதாவது எந்த எக்ஸ்பிரஷனே வராம ஒருத்தர் வந்து சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாரு. மகேஷ் பாபு மாரி ஆளு. அப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து இவரும் அதே மாரி ஒரு இத வச்சு எல்லாமே வந்து அதாவது பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்டா இல்லாம எல்லாமே வந்து என்ன சொல்றது? பின்னாடி நடக்கிற மாரி வந்து சவுண்ட் டிசைன்ஸ்ல வச்சே வந்து இவரு எப்பேர்ப்பட்ட வீரமானவர் அப்படின்றத காமிச்சுரும் அப்படின்ற மாரியான ஐடியாலஜிலாம் ரொம்ப வந்திருக்கும். அவர் கண்டிப்பா மகேஷ் பாபு கிட்ட இருந்து அத எடுத்துக்க முடியும். ஆனாலும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு வந்து சில விஷயங்கள பண்ணியிருந்தாங்க. முக்கியமா அந்த ட்ரெயின் சண்டைகள் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அ அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கொரியன் படங்கள, அ வி வியட்நாம் படம், இந்தோனேஷியா படங்கள்லாம் ஞாபகப்படுத்தினாலும் கூட, ரெய்ட் மாரி படங்கள ஞாபகப்படுத்தினாலும் கூட ஓகே தான். நாட் பேட். அதே மாரி எப்புட்றா இதுக்கு வந்து படத்துக்கு வந்து 15 பிளஸ் குடுத்தாங்க? அப்படின்னு நான் நினைக்கும்போது, ட்ரெயின் நடக்கிற சண்டை காட்சிகள தான் அது மாரி குடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது. அந்த 1, 2, 3ன்ட்டு கண்டெய்னர வச்சுக்கிட்டு அவங்க படமாக்குன விதம் வந்து நிஜமாலுமே மண்டைய குழப்பி போயிடும். எல்லாமே ஒரே மாரி கண்டெய்னரா இருக்கும்பொழுது, எந்தெந்த கண்டெய்னர் எங்கெங்க வந்து எப்படி எப்படி ஜாயிண்ட் ஆகுது அப்படின்றது வந்து ஆடியன்ஸ்க்கு புரிய வச்ச விதத்தில, அந்த ஷூட் பண்ண விதத்தில அது உண்மையிலேயே பெரிய விஷயம் சொல்லுவேன். ஏன்னா, ஒரே மாரியான கண்டெய்னர் 3 அதே மாரி கண்டெய்னர் இன்னொரு 3 அப்ப இந்த 3ல வந்து இந்த இந்த விஷயங்கள் எப்படி ஜாயிண்ட் ஆகுதுன்றதுக்காக வந்து, அந்த 1, 2, 3ன்னு போட்ட அந்த ஐடியா வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே நேரத்தில கடைசியில வந்து முக்கியமா நெறைய ஷார்ட்ஸ்ல வந்து சின்ன சின்ன விஷயத்தில அதாவது நம்ம ஓஏகே சுந்தர் அந்த மாரி ஆட்கள்லாம் மகாநதி சங்கர்ன்னு கேமியோல வந்து புடிச்சு போட்டு டக்கு டக்கு டக்குன்னு ஒரு 4, 5 செகண்ட்ல வந்ததும் ஒரு புதுசா அப்படின்னு இருந்த மாரியான ஒரு சீனாக இருந்தது. அதுலலாம் எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அ அதே மாரி இந்த படத்தில வந்து லெஜெண்ட் சரவணன் அவர்கள் வந்து ட்ரோல் மெட்டீரியலா இல்லாம, அவருக்கு என்ன வருதோ அத வச்சு இந்த படத்த வந்து ரசிக்க மாரி குடுத்ததும் சூப்பரா இருந்தது. உண்மையிலேயே அந்த கண்டெய்னர் விஷயங்கள வந்து கேப்சர் பண்ண விதமா இருக்கட்டும், அந்த ட்ரெயின் சண்டை காட்சிகளா இருக்கட்டும், அதுக்கு வந்து நிச்சயமாக வெங்கடேஷ் சினிமாட்டோகிராஃபர் அவர் வந்து உண்மையிலேயே நல்லா உழைச்சிருந்தாரு. பிரதீப் ராகவனுடைய எடிட்டிங் வந்து அந்த ட்ரெயின் சண்டை காட்சிகள்ல ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதன் பிறகு வந்து ஜிப்ரானுடைய மியூசிக் அண்ட் சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மான்டேஜ் ஷாட்ஸ்லாம் கூட நல்லா இருந்துச்சு. ஸோ டெக்னிக்கலாவும் வந்து ஸ்ட்ராங். எல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்லாம் சொல்லிச்சு. வாட் இஸ் த மைனஸ் பாயிண்ட் அப்படின்னும்போது, அந்த திரைக்கதையில அந்த இன்டர்வல் பிளாக் இதெல்லாம் வந்து நம்ம வந்து யோசிச்சது, போனது, வந்தது இதெல்லாம் நம்ம வந்து ஓகே தான். நான் இல்லன்னு வந்து சொல்லல. ஆனால், அம் தான் கையாலே தன்னுடைய ஒய்ஃப அப்படின்ற அந்த இடம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல கொஞ்சம் வேற மாரி யோசிச்சிருக்கலாமே! அப்படின்றத நான் வந்து அந்த படம் பார்க்கும்போது எனக்கு அது வந்து நெருடலா இருந்தது. அந்த இடம் தான். ஏன்னா, ரைட் ஒரு சிச்சுவேஷனுக்கு நீங்க அத எடுத்துன்னு வரீங்க. மக்கள் தான் முக்கியம், மாணவர்கள் முக்கியம், எதிர்கால சந்ததியினர் முக்கியம் எல்லாம் ஓகே. அந்த இடம் வந்து எப்படின்னா, என்னதான் வந்து சிச்சுவேஷன்ல வந்து அப்படிதான் நடக்குமே என்றாலும் கூட, உதாரணத்துக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து 10,000 தான் என் கையில இருக்குன்னு உண்மையாலுமே இருந்தா கூட, அத யாரும் நம்புறதுக்கு தயாரா இல்லையா? அந்த மாரி தான் அந்த சீன் எனக்கு பட்டுச்சு. அது மாரி தான் நானும் வந்து இந்த இடம் வந்து எனக்கு மைனஸ் பாயிண்ட்டா இருக்கு. இந்த இடம் வந்து சரியா எனக்கு செட் ஆகல அப்படின்றதும். செகண்ட் பார்ட் போற அளவுக்குலாம் வந்து அந்த படத்துல ஒண்ணுமே இல்ல. பட் இருந்தாலும் ரைட் ஒரு ஹீரோ மெட்டீரியல் அவர வச்சு இந்த அளவுக்கு ஒண்ணு பண்ணியாச்சு அப்படின்னும்போது சரி அப்படியே ஒரு கோ வித் ஃப்ளோவா இன்னொரு பார்ட்டையும் எடுத்துருவோம். கல்லா கட்டுவோம்னு கூட நான் இவரு துரை செந்தில்குமார் நெனச்சிருக்கலாம். எதுவா இருந்தாலும் பணம் தானே இங்க. செஞ்சுறதுல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இத விட இன்னொரு வேற களத்துல வந்து இத வந்து பயணிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ! செகண்ட் பார்ட் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயங்கள் தான். மத்தபடி வந்து படம் வந்து நாட் பேட். சரவணன் மாரியான ஒரு ஆர்டிஸ்ட்ட வச்சுக்கிட்டு, ஒரு இவ்வளோ லிமிட்லாம் வச்சுக்கிட்டு, ஆனா பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு வந்து குடுத்தது வகையில வந்து, செந்தில்குமார் வந்து நிச்சயமாக பாராட்டு பெறக்கூடியவர் தான். அதுல மாற்றமே கிடையாது.
இப்போ வந்து என்னன்னா, தமிழக அரசியல் சூழல்ல ஒரு விஷயம் வேணா சொல்லலாம். அண்ணாச்சி வந்து இப்போதைக்கு வந்து மக்கள் மனதில வந்து பதிஞ்சுட்டாரு. இவரு வந்து 69 படம், 70 படம்லாம் நடிக்க வேண்டியதில்ல. இப்போதைக்கு ஃபைட் சூப்பரா பண்றாரு. ஏன்னா தமிழ்நாட்டு முதல்வர் ஆகறதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் அண்ணாச்சி கிட்ட இருக்குது. நெறைய பேர மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காரு டெய்லி. அவங்க ஸ்டோர்ல நெறைய பேர மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பாரு. நிர்வாகம் எல்லாமே அவருக்கு நல்லாவும் தெரியும். இப்போதைக்கு வந்து அவர் வந்து சண்டை காட்சிகள்லாம் வந்து சூப்பரா போடுறாரு. அடுத்தது டான்ஸ் முடிச்சுட்டாருன்னா, அவர் வந்து கண்டிப்பா தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஆகறதுக்கு எல்லா தகுதிகளும் அவருக்கு இருக்கு. அவர் நிச்சயமாக தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஆனாலும் ஏன்னா ஏன்னா நிர்வாகத் திறன் அவருக்கு இருக்குது. ஒரு பெரிய லெஜெண்ட் சரணா மாரியான ஒரு கட்டடத்த நிர்வகிக்கும், அங்க கூடிய நிர்வாகிகள்லாம் நிர்வகிக்கிறன்னா சாதாரண விஷயமா? அப்ப அவருக்கு நிச்சயமாக தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஆகறதுக்கான எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குன்றத சொல்லி, இந்த நம்பிக்கையோட அவரும் பயணிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ரிவ்யூ வந்து நான் வந்து முடிக்கிறேன். இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் அந்த பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட்ல உங்கள நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி. வணக்கம்.